அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபுல் டைமாக பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஒரு ஜாப்ல இருக்கும் பொழுது ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு பார்ட்டாக தான் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம போர்ட்ஃபோலியோவில் நம்ம வாங்கி வச்சிருக்கிற ஸ்டாக்ஸில் ஏதாவது ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதையும், ஒரு பிகினராக இருக்கும் பொழுது ஒரு ஸ்டாக் பற்றின ஒரு பேசிக் அனாலிசிஸை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் திங், நம்ம ஒரு பிகினராக இருக்கும் பொழுது ஒரு கம்பெனி பற்றின ஒரு பேசிக் அனாலிசிஸ் பண்ணுறதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். அண்ட் இது பண்ணுறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தர மெத்தட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, there is a website called screener.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. நீங்கள் அந்த screener.in அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே ஃபர்ஸ்ட் இனிஷியலாக போனீங்கன்னா இதுதான் ஹோம் பேஜாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். அண்ட் நீங்கள் உங்களுடைய மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஏதாவது ஒரு கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனியுடைய நேமை இந்த சர்ச் ஃபார் அ கம்பெனிங்கிற இடத்துல டைப் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நாம் வந்து ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலீவர் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த நேம் அங்கே டைப் பண்ணிங்கனாவே அந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு ஹிந்துஸ்தான் யூனிலீவருடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு உண்டான போகிறதுக்கு உண்டான லிங்க் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களால் அந்த கம்பெனியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் உங்களால் பார்த்துக்க முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து bsc.comக்கு போகிறதுக்கு உண்டான லிங்க், தட் இஸ் HUL-உடைய பிஎஸ்சி பேஜ். அதே மாதிரி NSC வெப்சைட்லேயும் ஹிந்துஸ்தான் யூனியனுடைய பேஜுக்கு போகிறதுக்கு உண்டான லிங்கை கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரைட் சைட் பேனில் என்ன இருக்கும் அப்படின்னா அபவுட் த கம்பெனி, அந்த கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷனை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கீ பாயிண்ட்ஸாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஹிந்துஸ்தான் யூனிலீவர் வந்து FMCG அப்படிங்கிற செக்டர்ல இருக்கிற ஒரு கம்பெனி. இவங்க வந்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றாங்க, என்னென்ன செக்மெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் கேர், பியூட்டி, பர்சனல் கேர், ஃபுட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட் போன்ற செக்மெண்ட்ல வந்து இவங்க இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து அக்ராஸ் த கண்ட்ரி வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் பிரைமரியா இவங்க சேல்ஸ் ஃபோக்கஸ் பண்றது இந்தியாவில். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீ பாயிண்ட் செக்ஷன். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் அதனுடைய ரெவென்யூ எவ்வளோ அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஏதாவது மர்ஜர்ஸ் அக்வசிஷன் இந்த கம்பெனியில் நடந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. 2015 இண்டோலிக்காவோட மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக 2020 பார்த்தீங்கன்னா அந்த ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இவங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா கிளாக்ஸோ ஸ்மித்னு சொல்லுவாங்க. ஸோ GSKCH இவங்களுடைய மர்ஜ் நடந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த கம்பெனி பற்றின பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த கீ பாயிண்ட்ஸை பார்த்தாவே நமக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும் இல்லைங்களா? அண்ட் தென் இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ க்ரோர் இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் என்ன, 52 வீக் ஹை அண்ட் லோ எவ்வளோ டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் இருக்கு, புக் வேல்யூ, இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸும் இங்கே இருக்கும். அண்ட் தென் கீழே ட்ராக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியினுடைய ப்ரைஸ் சார்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 1 month, 3 month, 6 months, 1 year அப் டு மேக்ஸ் சார்ட் கூட நீங்கள் பார்க்கலாம். 2006க்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த சார்ட் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ PE ரேஷியோ பற்றின சார்ட் இங்கே இருக்கும். தட் இஸ் ஏர்னிங் பர் ஷேர் அண்ட் ப்ரைஸ் ஏர்னிங், இதனுடைய ஷேர், இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சேல்ஸ் அண்ட் மார்ஜினோட சார்ட் எப்படி இருக்குங்கிறத இங்கே பார்த்துக்கலாம். எனக்கு டெக்னிக்கலாக இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தெரியாது, ஆனால் இந்த கம்பெனி பற்றின ப்ராஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா ரொம்ப கிளியராக பிகினர்ஸ்க்கு ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ராஸ் அண்ட் கான்ஸை. ப்ரோஸ் அப்படின்னா அட்வான்டேஜஸ் இல்லைங்களா? ஸோ கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனின்னு சொல்கிறாங்க. குட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அரௌண்டு 3 years ட்ராக் ரெக்கார்டை வச்சு இவங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்டு டிவிடெண்ட் பே அவுட் வந்து
ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கான் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா 12 டைம்ஸ் வந்து புக் வேல்யூ விட அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ரீசன்ட் டைம்ல பாஸ்ட் 5 இயர்ஸ் ஓவர்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேல்ஸ் growth வந்து புவரா இருக்கு. ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கும். அண்ட் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டியோட காம்படிட்டர்ஸ் யாரெல்லாம் அவங்களுடைய கம்பேரிஷன் பீர் கம்பேரிஷன் இருக்கும். அண்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு குவார்டர்லயும் வந்து இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுனாலும் இவங்களே ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க எதை முக்கியமா பார்க்கணும் அப்படின்னு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு, ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கு, ஒவ்வொரு குவார்டர்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்காங்கிறத நம்ம ஈஸியா இதை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த குவார்டர்லி ரிசல்ட்டை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் இங்கே கிளிக்கபிள் லிங்கா இவங்க கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னாவே அந்த ரிசல்ட்டுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். அந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ், இதுலயும் அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ லைக் தட் ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்றதுக்கு பேசிக்கா தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த வெப்சைட்ல உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அண்ட் த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸில் ஏதாவது அப்டேட்ஸ், ஏதாவது நியூஸ் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அதை நான் எப்படி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இந்த வெப்சைட்ல இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது. தட் இஸ் கோர் வாட்ச் லிஸ்ட். என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற கம்பெனிஸை நான் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை நியூஸ் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனிஸில் நடந்துச்சுன்னா என்னால் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் கம்பெனிஸ்னு இருக்கும். ஸோ இங்கே என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இது நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கம்பெனியில் ரீசண்டாக என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஒவ்வொரு தடவையும் நான் வந்து இந்த ஸ்க்ரீனர் சைட்டில் போய் தான் நான் இதை தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா அது இல்லை. ஸோ இதில் இன்னொரு நல்ல ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். அதே சமயத்தில் நான் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே புஷ் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாம வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்கும். ஸோ இங்கே எனேபிள் புஷ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து எனேபிள் ஆகிடும். எவ்வளவு கம்பெனிஸ் இதில் நான் ஆட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்து 50 கம்பெனிஸ் வரைக்கும் நாம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் இந்த வாட்ச் லிஸ்ட்ல, சரிங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர். ஸோ நீங்கள் பெய்டு வெர்ஷன் போனீங்கன்னா மோர் தென் 1000 கம்பெனிஸ் வரைக்குமே உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். பட் பிகினருக்கு வந்து 50 கம்பெனிஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியறதே இங்கே வந்துட்டு மோர் தென் இனஃப் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வெப்சைட்ல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடில் வந்து செக்டார்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ என்எஸ்சியில் வந்து என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு பிகினராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இந்த செக்டாரில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிமெண்ட் செக்டாரில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு நல்ல ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சியில் மோர் தென் 1500 கம்பெனிஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் எந்தெந்த கம்பெனிஸ் வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, எந்தெந்த கம்பெனிஸ் குவார்டர்லி ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்காங்க, ஸோ 10 இயர்ஸ் ஆவரேஜ் ஏர்னிங்ஸ் வந்து யார் நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க, டெப்ட் ரிடக்ஷன் என்ன கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்கிறது எல்லாமே ஒரு பிகினராக இருக்கும்போது நான் போய் எல்லா கம்பெனியும் போய் அனலைஸ் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக முடியாத விஷயம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டெப்ட் ரிடக்ஷன் தட் இஸ் கடன் கம்மி பண்ணியிருக்கிற கம்பெனிஸ் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கம்பெனிஸை பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே போல் நல்ல டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற கம்பெனி ஹை டிவிடெண்ட் ஈல்டு ஷேர்ஸ், ஸோ இதை நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில். அண்ட் இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.